கலிலேயாவில் அந்த புத்தி தெளிவில்லாத மனுஷன், அவன் புத்தி தெளிவில்லாமல் இருந்தப்போ, பிசாசு பிடித்திருந்தப்போ வஸ்திரம் இல்லாமல் இருந்தான், வனாந்தரத்தில் இருந்தான், பிரேத கல்லறைகளுக்குள்ளே இருந்தான், சங்கிலிலால் கட்டப்பட்டு யாராலையுமே மதிக்கப்படாமல் இருந்தான். ஆனால் ஒன்ஸ் ஆண்டவரை மீட் பண்ணும்பொழுது உன்னதமான தேவகுமாரனோட அவனுக்கு ஒரு சந்திப்பு வந்துச்சு. அன்றைக்கு அவனுக்கு ஒரு விடுதலை. அந்த நிமிஷத்தில் அவன் பிசாசுலேருந்து விடுதலையாகி வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து அவர் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். புத்தி தெளிவில்லாத நபர் என்ன பண்ணுவாங்க? என்ன பேசினாலும் கேட்க மாட்டாங்க, எதை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க, என்ன காரியத்தை வேணால் செய்வாங்க. ஆனால் அதனுடைய விளைவுகளை யோசிக்க மாட்டாங்க. தனக்கு என்ன பாதிப்பு வரும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும், நம்மளை யாராவது மதிப்பாங்களா, இல்லை இந்த காரியம் ஒரு வேளை வெளியே தெரிஞ்சால் நம்மளையோ நம்ம குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டாங்களே அப்படிலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமைகளாக இருப்பாங்க. புத்தி தெளிவே இருக்காது. இன்றைக்கி இது நம்ம பிரயோஜனமே இல்லாத காரியத்தை பண்ணுறமேன்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பிளான் பண்ணி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எகென்ஸ்டாகவோ இல்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு எகென்ஸ்டாகவோ எழும்பி பெற்றோர்களாக இருந்தாங்கன்னு வைங்க, பிள்ளைங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு சொந்தமான ஒரு சில காரியங்களை எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இல்லை அவங்களுக்கே தெரியாமல் என் பையன் தான் சொன்னான், என் பொண்ணு தான் சொன்னான்னு சொல்லி வாக்கு கொடுத்துருவாங்க. அதனால் என்ன பிரச்சனைகள் வரும்? பொண்ணு பையன் நாளைக்கு ஓகே சொல்லுவாங்களா மாட்டாங்களா, இல்லை இந்த காரியம் அவங்களுக்கு பிடிக்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனை வருமா, எதுவுமே யோசிக்காமல் தான் மாற்றுறதும் இல்லாமல் பிள்ளைங்களையும் மாட்டி விட்டுறாங்க. இதுவும் ஒரு வகையான புத்தி தெளிவில்லாத காரியம்தான். எதை செய்தாலும் நம்ம அடுத்து என்ன நடக்கும், எதையுமே நேர் வழியாக அப்ரோச் பண்ண கற்றுக்கணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக யோசிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் நம்மளை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தை, ஃப்ரெண்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அதனுடைய இம்பேக்டை கொண்டு வந்து போட்டுட்டு தான் போகும். ஒருத்தர் செய்கிற தவறு ஒரு குடும்பமே பாதிக்கப்படலாம். எந்த காரியத்தை செய்தாலும் புத்தி தெளிந்தவர்களாக இருங்க. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, அதுவும் இன்னொருத்தருக்கு தெரியாமல் அவங்க லைஃப்பில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், அது தெரியாமல் நம்ம ஒன்று செய்கிறோன்னாவே அது திருட்டுத்தனம் தான், செய்யவே கூடாது. எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் புத்தி தெளிவோட, தெளிந்த புத்தியோட ஆண்டவர்கிட்ட கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லாமல் குறுக்கு வழியில் ஏதாவது போனால் கட்டாயம் பாதிப்புகள் வரும். ஒரு சில இடத்த பிள்ளைங்க கேமுக்கு அடிமையாக இருப்பாங்க. நேரம் அந்த வீடியோ கேமை வச்சு விளையாண்டு இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. இன்றைக்கி எந்த காரியத்திலலாம் உங்களுக்கு புத்தி தெளிவில்லாமல் இருக்குது, தெளிவாக முடிவெடுக்க முடியலையோ, இன்றைக்கி உன்னதமான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வாங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் தான் தவறு செய்துட்டேன், இல்லை என் பிள்ளை தவறு செய்துட்டான், என்னவா இருந்தாலும் சரி சொல்லுங்கள், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கு அந்த பிசாசின் பிடியிலேருந்து அந்த நபருக்கு எப்படி விடுதலை கிடைச்சதோ இன்றைக்கி உங்கள் மொத்த குடும்பத்துக்கு கர்த்தர் விடுவிப்பார். நீங்களும் சொசைட்டியில் ஒரு மரியாதையான நபராக நீங்கள் வாழ்வீங்க. கர்த்தரிடத்தில் திரும்புங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குளறுபடிகளும் தெளிவாய் மாறும். கர்த்தர் உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியில் கொண்டு வருவார். மரியாதையான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அவர் கட்டாயம் கொடுப்பார். அவரை நம்புங்க, விடுவிக்கப்படுவீங்க.